ஹைரா என்ற மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக ஏசி டெக்னிக்கை சார்ந்த அல் ஹாஃபில் எஸ் தமீம் அன்சாரி அவர்கள் தொழிற்பள்ளிக்கு வருவதற்கு முன் மற்றும் வந்ததற்கு பிறகு தனக்கு நடந்த மாற்றங்களை பற்றி உங்கள் முன் சிறிது நேரம் உரையாற்றுவார். அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. என் பேர் தமீம் அன்சாரி. நான் எஸ்டி பட்டணத்துலேருந்து வரேன். என்னை பற்றி சொல்லணும்னா, நான் 8th வரைக்கும் எங்கள் ஊர் அரசு பள்ளி தான் படிச்சுட்டு இருந்தேன். நான் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு சரியாக படிப்பு வரல. மிஸ்லாம் எங்கள் பேரண்ட்ஸ் சொன்னாங்க, சரியாக படிக்க மாட்டான், சேட்டை பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதோட எங்கள் வீட்டில் நான் கேட்டேன், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டேன். எங்கள் அம்மாவோட ஒரு சின்ன ஆசை, நான் ஹாஃபிஸ் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. சரிம்மா நான் ஓத போகிறேன்னு சொல்லிட்டு 2019 இஸ் நாட்டம் பண்ண ஆரம்பித்தேன். அல்ஹம்துலில்லாஹ் 2023 நான் ஹாஃபிஸா பட்டம் வாங்கிட்டு வெளியே வந்தேன். நான் வெளியே வந்ததுக்கப்புறம் வீட்டில் கேட்டாங்க, சரி இஸ் முடிச்சுட்ட அடுத்து என்ன பண்ண போகிற, ஆலிம் போதியா ஐடியான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் படிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரி 9th வரை தான் படிச்சிருக்கேன், இதுக்கப்புறம் உனக்கு வயசு போச்சு, ஸ்கூலில் சேர்க்க மாட்டாங்க, 10th நீ கரஸ்ல பண்ணிட்டாங்க கேட்டாங்க. சரி நான் படிக்கணும்னு சொன்னேன். சரி அதை பற்றி கேட்கலாமேன்னு சொல்லிட்டு கமாலியா மதரசா முதல்வர் யூசுப் ஹசன் அஜித் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டோம். அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி 10th அவனை கரஸ் படிக்க வச்சிங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் தான், அவன் சரியாக படிக்க மாட்டான், நீங்கள் வந்துட்டு நம்பதாரில் அகமது ஆசியா இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க, அங்கே போயிட்டு நீ அவனை சேருங்க, 1 வருஷம் கோர்ஸ் தான், அவன் நல்லா படிச்சுட்டு நல்லா வேலைக்கு போகிறான்னு சொன்னாங்க. சரி நாங்களும் 50 வந்தோம். வந்துட்டு இங்கே அட்மிஷன் போட்டோம். இங்கே அட்மிஷன் போட சொன்னாங்க, இங்கே 2 கோர்ஸ் இருக்குது, ஒன்று ஏசி மெக்கானிக், இன்னொன்று எலக்ட்ரிக் டெக்னீஷியன், உனக்கு எது வேணும் கேட்டாங்க. நான் ஏசி மெக்கானிக் சூஸ் பண்ணேன். சூஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன், நம்மளுக்கு வந்து ஏசி மெக்கானிக் எடுத்துருவாங்கல்ல, நம்மளுக்கும் சுற்றுறாங்க நினச்சிட்டு இருந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே எக்ஸ்ட்ரா கிளாஸாக ஸ்போக்கன் இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் கிளாஸ், சீனியர் கிளாஸ், இன்ஜினியர் டிராயிங், இது எல்லாமே அவங்க தனிப்பட்ட முயற்சியில் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் நான் இங்கே வந்து மார்க்குக்கு தேவையான கல்வியையும் உணவுக்கு தேவையான கல்வியும் நான் கற்றுக்கிறேன். இதுவே நான் வேற ஐடிக்கு போயிருந்தேன்னா அங்கே 2 வருஷம் 3 வருஷம் படித்து ஃபீஸ் கட்டி அங்கே படிக்கிற மாதிரி இருந்திருக்கும். நாங்கள் படித்து முடிச்சு டிகிரி வாங்கி போனாலும் நானாக வேலையை போய் தேடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே படிச்சுட்டு போகிற ஒவ்வொரு மாணவரும் இங்கே படித்து முடிச்சுட்டு நீங்கள் நல்லபடியாக வேறு நல்ல கம்பெனிக்கு போகிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த இந்த ஸ்கூல் ஓப்பன் பண்ணி 3 கம்பெனி ஆள் வந்துட்டாங்க. வந்து இது மாதிரி பசங்க வேணும் கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் எத்தனை ஹாஃபிஸாக எத்தனை ஆலிமுக்கு என்ன மாதிரி பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு தெரியல. நிறைய பேர் விஸ் முடிச்சுட்டு ஆலிம் ஃபீல்டு அந்த ஃபீல்டே போயிடுவாங்க. அல்லாஹ் தஆலா எனக்கு வந்து விஸ் முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தொழிற்கல்வி கற்றுக்க பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கு கொடுத்துருக்கான். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்தக்கார பசங்க தெரிஞ்ச பசங்களே இருப்பாங்க. 8th முடிச்சுட்டு 10th முடிச்சுட்டு நான் ஸ்கூலுக்கு படிக்கலை, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் கடைக்கு போகிறேன், மளிகை கடைக்கு போகிறேன், ஹோட்டலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நிறைய பசங்க சின்ன வயசுலேயே கடைக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு அந்த கொடுக்குற சம்பளம் 10,000 15,000 அவங்க கொடுக்குற சம்பளம் பெரிய காசு தெரியும். அவங்க பின்ன வரக்கூடிய காலத்தில் அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம ஏன்டா கடைக்கு வந்தோம், நம்ம படிச்சிருக்காங்க, படித்து அவர் நல்ல வேலைக்கு போயிருக்காங்க ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி ஃபீல் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் சொல்லணும், இந்த மாதிரி நம்பதாரில் அகமது ஆசியா இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல் ஒன்று இருக்குது, அங்கே போய் படி, அங்கே 1 இயர் கோர்ஸ் தான், நீ படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1 வருஷமோ 6 மாதமோ நல்ல கம்பெனி எடுத்து வேலைக்கு கற்றுக்கிட்டீங்கன்னா நீ வெளிநாட்டுக்கு போக சான்ஸ் இருக்குது. இப்போ வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சம்பளமே 40,000 50,000 கண்டிப்பாக கொடுத்துட்ருக்காங்க. அடுத்தடுத்து அவங்க டேலண்ட்டை பொறுத்து சம்பளம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் வந்துட்டு உங்கள் பக்கத்தில் உள்ள வீட்டில் உள்ள நிறைய பசங்க வந்து கடைக்கு போயிட்டு இருப்பாங்க, அவங்கள சொல்லி இங்கே வந்து அட்மிஷன் போட சொல்லுங்கள். எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எனக்கு தருவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.